வணக்கம். இது உங்களோட கேபிஜே மேக்ஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் வரக்கூடிய கொஸ்டின், அதாவது கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் போர்ஷனில் வர்றது. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வில்சன் என்பவர் ரூபாய் 7500க்கு 4% கூட்டு வட்டி வீதத்தில் 2 வருட முடிவில் அவர் பெறும் வட்டித்தொகை எவ்வளவு? அதாவது வில்சன் என்பவர் ரூபாய் 7500க்கு 4% கூட்டு வட்டி வீதத்தில் 2 வருட முடிவில் அவர் பெறும் வட்டித்தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏ 612, பி 600, சி 602, டி 610. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கூட்டு வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா பி இன்டு 1 + r/100 த ஹோல் பவர் n. அது வட்டி தொகைன்னும் போடலாம். ஃபார்முலா இதே தான். பி = 7500, ஆர்னா 4%, என் 2 வருடங்கள். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். பி இருக்க இடத்துல 7500 இன்டு 1 + ஆர்னா 4/100 த ஹோல் பவர் என் நமக்கு 2 வருடங்கள். அப்போ 2. ஓகே, இப்போ 7500 இன்ட்டு 7500 இன்ட்டு இப்போ 1 + 4/100 த ஹோல் ஸ்கொயர். இது 100 கொண்டு 1 மல்டிப்ளை பண்ணணும். 100 × 1 100, 100 + 4 104. இப்போ 104/100 த ஹோல் ஸ்கொயர். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 7500 இன்ட்டு இந்த 104/100 2 தடவை எழுதணும். 104/100 இன்ட்டு 104/100. இது எல்சியம் எடுக்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 100 × 1 100, 100 + 4 104/100 ஈக்குவல் டு 7500 இன்ட்டு இது 2 தடவை எழுதிடுங்க. இப்போ இது கேன்சல் பண்ணணும். 0 0. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ திருப்பி என்ன செய்யலான்னா 5 டேபிளுக்கு நான் கேன்சல் பண்ணுறேன். 5 2s are 10, இங்கே 0. அதே 5 டேபிள் இங்கே கொடுப்போம். 5 1s are 5, பேலன்ஸு 2 வரும். 25 25னா 5 5s are 25. திருப்பி அதே மாதிரி 5 டேபிளுக்கு கொடுக்குறோம். 5 4s are 20, இங்கே 5 3s are 15. ஓகே, திருப்பி இந்த 4 டேபிளில் என்ன செய்கிறோம், இதை கேன்சல் பண்ணுறோம். 4 2s are 8, பேலன்ஸு இங்கே 2 வரும். 24. நெக்ஸ்ட்டு 4 6s are 24. ஓகே, இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு 3 × 26 × 104. இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 26 மல்டிப்ளை பண்ணுவோம். 3 6s are 18, பேலன்ஸு 1. நெக்ஸ்ட்டு 3 2s are 6, 6 + 1 7, 78 × 104. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா 104 78ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணோன்னா 8 4s are 32, பேலன்ஸு 3. நெக்ஸ்ட்டு 8 1s are 8. அதே மாதிரி 7 4s are 28, பேலன்ஸு 2. நெக்ஸ்ட்டு 7. இப்போ ஆட் பண்ணுவோம். 2 8 + 3 என்ன வரும், 11, பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட்டு 11, பேலன்ஸ் 1 8. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 8 1 1 2. ஓகே, இப்போ இது கேன்சல் பண்ணிவிட்டு 3 × 26ன்னா 78 × 104 ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு, அதாவது பெருக்கியாச்சு. என்ன வந்துச்சுது, 8112. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா வட்டி தொகை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு வட்டி தொகை கண்டுபிடிக்கணும். வட்டி தொகை ஈக்குவல் டு, நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுதோ 8112 மைனஸ் நம்மளோட அமௌண்ட் எவ்வளவு, 7500. இப்போ இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணணும். 2 1. இப்போ 11ல் 5 போயிடுச்சுன்னா 6, 7ல் 7 போனால் 0. இப்போ ஆன்சர் என்ன வருது, 612. நம்மளோட ஆன்சர் என்னது, வட்டி தொகை எவ்வளவு, 612. இப்போ நமக்கு இங்கே ஆன்சர் பார்ப்போம். ஏ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே,
எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.